இந்த ரைட் சைடு, தட் இஸ் ரைட் ஃப்ரம் த ஹெட்ல இருந்து ஃபுட் பெயின் வரைக்கும் அவ்வளோ ஒரு பெயினாக இருக்கும். கீழே வரைக்கும் அந்த வலி என்னால் பேர் பண்ணிக்கவே முடியாது. சரி இங்கே வரலாம் அப்படின்ட்டு சிம்பிள் எக்ஸசைஸ் தான், ஒரு 4 to 5 எக்ஸசைஸ் தான் சொன்னார். ஃபஸ்ட்டு அந்த கை இவ்வளோ தூரம் தான் என்னால் தூக்க முடியும். நான் என்னால் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி என்னால் தூக்கி இவ்வளோ தூரம் இது பண்ண முடியுது. அந்த எக்ஸசைஸும் நான் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க மிஸ்ஸஸ் வந்து தெரப்பி பண்ணி விட்டாங்க, வர்மா தெரப்பி. நெக்கு, ஹேண்டு, ஷோல்டர்ஸ் எல்லாமே பண்ணி விட்டாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டேவே எனக்கு கொஞ்சம் 25% ஏதோ கொஞ்சம் பெயின் வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி எனக்கு ஒரு கொஞ்சம் ஃபீல் இருந்தது. ஹிப்ல இருந்து கீழே லெக் வரைக்கும் பண்ணி விட்டாங்க. அந்த வர்மாவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் பெயிண்ட் பண்ணி விட்டாரு சார். என்ன சொல்கிறது, அதை பண்ணி முடிச்சா அடுத்த இது செகண்ட்ஸே வந்து நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ ஃபுல் பாடி இப்போ நான் பண்ணியிருக்கேன். ஒரு செட்டிங்ஸ், அதாவது 3 செட்டிங்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ 90% வந்து ஐ ஹாவ் காட் அ ரிலீஃப் ஃப்ரம் திஸ்.